Hello guys, welcome back to my channel Orange Abraham. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நம்ம கார்னியா பிரேயர் சென்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம். சோ கோயம்புத்தூர் சிட்டியை வந்து கிராஸ் பண்ண உடனேவே இயற்கை அழகை வந்து நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ரோட்டோட ரெண்டு பக்கத்துலயுமே மரம் வந்து குகை மாதிரி வந்து சூழ்ந்து இருக்கும். டிராவல் பண்ணும்போதே அந்த அட்வென்ச்சர் ஃபீலா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போகிற பாதையிலே வந்து கிரேப்ஸ் தோட்டம் தென்னந்தோப்பு எல்லாமே அங்கே இருக்கும். போகிற பாதையில் வந்து கார்டனில் போய் நீங்கள் டைரெக்டாக ஹனி கூட வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பசுமையாக இருக்கும். ஸோ நம்ம கார்னியாக்குள்ளே வந்தாச்சு. கார் பைக் எல்லாமே வந்து இங்கே ஃப்ரீ பார்க்கிங் தான். நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி தூரி அதுக்கப்புறம் ராட்டினம் சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நல்ல என்விரான்மெண்ட் வந்து ரசிப்பாங்க. ஆர்டிஃபிஷியலாக வந்து கார்டன் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பெதஸ்தா குளம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரியும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ மினி ஊட்டி மாதிரி ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா. ஸோ மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லெந்து காலத்தில் வந்து ஜீசஸ் பட்ட பாடுகளை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து சிலையாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஜீசஸ் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீஷர்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் இதில் வந்து காமிச்சிருக்காங்க. யூதாஸ் காரியோத் வந்து ஜீசஸை வந்து காட்டி கொடுக்கறத வந்து சிலையாக வச்சுருக்காங்க. யூதர்கள் வந்து ஜீசஸை வார்னால் அடிப்பதை வந்து சிலையாக வச்சுருக்காங்க. அடுத்தது பிலாத்து வந்து ஜீசஸை வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததை வந்து சிலையாக வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததா ஜீசஸ் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு போகிறத வந்து சிலையாக வச்சுருக்காங்க. ஜீசஸும் ரெண்டு கள்ளர்களும் சிலுவையில் அறையப்பட்டு தொங்குற காட்சிகள் வந்து சிலையாக வச்சுருக்காங்க. அடுத்தது மூன்றாவது நாள் அதிகாலையில் வந்து ஜீசஸ் உயிர் தெழுந்ததை வந்து சிலையாக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக ரெண்டு இடத்துல வந்து ப்ரேயர் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம சைலண்ட்டாக இண்டிவிஜுவலாக ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் கூட வேணும்னா நீங்கள் அங்கே வந்து பண்ணிக்கலாம். வெளியே போகும்போதே புல்வெளிகள் எல்லாம் பச்சை பசைன்னு இருப்பதை பார்க்கும்போதே கண்களுக்கு இனிமையாக இருக்கும். ஓவராலாக இந்த கார்னியாவுக்கு விசிட் பண்ணிங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும், பிளஸ்ஸிங்காகவும் இருக்கும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கார்னியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.